கிரே மார்க்கெட்ல 61% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற நார்த்தன் ஆர்க் கேபிட்டல் கம்பெனியோட ஐபிஓ பத்தி இன்னைக்கு வீடியோ டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்னு பார்த்தோம்னா 777 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 777 கோடியில 500 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகும் அண்ட் மிச்சம் 277 கோடி எந்த ஷேரோட அவங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா இந்த மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 4242 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியா தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அந்த கம்பெனி 1989ல ஹைலேண்ட் லீசிங் அண்ட் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் நேம்ல சென்னையில உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே, இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா ஃபைனான்சியல் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அதாவது இவங்க பண்ற இந்த பிசினஸ் சார் 2009ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 15 வருஷமா மைக்ரோ ஃபைனான்ஸ் அண்ட் எம்எஸ்எம்இன்னு சொல்லப்படுற சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்கறது அண்ட் வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் அண்ட் பர்சனல் லோன்ஸ் அண்ட் பை நவ் பே லேட்டர் கான்செப்ட் அண்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபைனான்ஸ் மாதிரியான லோன்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. அண்ட் கிரைசிலோட ரிப்போர்ட் படி ஒன் ஆஃப் த லீடிங் பிளேயரா இருக்காங்க இந்த ஃபைனான்சிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ் பார்த்தோம்னா 2022ல 181 கோடியில இருந்து இப்போ 2024ல 317 கோடி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ற கம்பெனியா க்ரோ ஆயிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தோம்னா 3.9ல இருக்காங்க. அதாவது டோட்டலா 9000 கோடி கடன் வச்சிருக்காங்க. ரொம்ப 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 அதிகமான கடன் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் பிஇ ரேஷியோ அப்படி பார்த்தா ஜஸ்ட் 11ல தான் ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஐபிஓட டீடைல் பார்த்தோம்னா ஐபிஓ ஆல்ரெடி ஓப்பன் ஆச்சு September 16th அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகுறது September 19th. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பார்த்தோம்னா 249 ரூபாய் லோயர் பேண்டும் அப்பர் பேண்ட் 263 ரூபாயிலே இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 57 ஷேர்ஸ், மினிமம் ஒரு லாட்டுக்கு 57 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்னு பார்த்தோம்னா 777 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிற September 20th. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து September 23rd ரீஃபண்ட் ஆயிரும். இன் கேஸ் அலாட்மெண்ட்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் எல்லாமே சேம் டே September 23rd உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் September 24th மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல 14,991 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம் 57 ஷேர்ஸ். அண்ட் மேக்ஸிமம் 1,94,883 ரூபாய்க்கு 13 லாட் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்ஐபிஸ்க்கு 15%, QIBஸ்க்கு 50% அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓ தேர்ட் டேயோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலா 20 டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீட்டைல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 18 டைம்ஸ் ஓவராலா சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸோ நல்ல டிமாண்ட் இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 160 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 61% லிஸ்டிங் கெயினோட 420 ரூபா பிரைஸ் ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா இவங்க பண்றது சிம்பிளான ஃபைனான்சிங் பிசினஸ் தான். மெயினா லோன்ஸ் கொடுக்கறது, கிரெடிட் கார்ட்ஸ் மாதிரியான கார்ட்ஸ் கொடுக்கறது, அதாவது பை நோ பே லேட்டர் மாதிரியான கான்செப்ட் தான் இவங்களோட பிசினஸே. அண்ட் நல்ல வேல்யூவேஷன்ல ஐபிஓ வந்திருக்காங்க. நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. பட் கடன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற கம்பெனி. யூஸ்வலா பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சிங் கம்பெனிஸ்னாலே கடன் இருக்கும் தான். பட் இவங்களோட கடன் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பட் மற்றபடி இந்த இண்டஸ்ட்ரியில நல்ல லீடிங் பிளேயரா இருக்கிற கம்பெனி. மேபி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். நல்ல கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கு. ஸோ செல் பண்ணிட்டு வெளியே வரதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இந்த இண்டஸ்ட்ரியில வேற ஸ்டாக்கே இல்லை அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். பட் கடன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிற கம்பெனி. ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் அப்ளை பண்ணாம ஸ்கிப் பண்றது நல்லது. நான் பர்சனலா இந்த ஐபிஎல் அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போறேன். நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி தான் சொன்ன வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்றீங்களா இல்லை ஸ்கிப் பண்றீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், ஜெய் ஹிந்த்.